சிவா சொதப்பிட்டார். எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருக்குது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்ணன் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. ஆக்டிங்லாம் மிரட்டிட்டாரு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கங்குவான் மூட ரிவ்யூ கேட்க வந்திருக்கோம். பப்ளிக் ஒப்பீனியன் வாங்க போகலாம். எப்படி ப்ரோ இருந்துச்சு மூவி? நெருப்பு மாதிரி இருந்தது ப்ரோ. சூர்யா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங் எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லுவா வேணும். அரக்க மாதிரி நடிச்சிக்கிறாரு ப்ரோ படம் ஃபுல்லாக. போகும்போது வாய்ஸே எப்படி இல்லை ப்ரோ, வரும்போது கத்தி கத்தி தொண்டையே போச்சு ப்ரோ. கர 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 கர. ஓகே ஓகே. கார்த்திக் இதில் என்ட்ரி ஆகிறாரு. சொல்லக்கூடாது வந்து பார்க்கட்டும் ப்ரோ, அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான், வந்து பார்க்கட்டும். ஓகே, ஜென்ரல் ஆடியன்ஸாக வராங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம் மூவியில். எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியும் பார்க்கலாம். வந்து சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க எல்லாரும் பார்க்கலாம். எமோஷனும் இருக்கு, ஆக்ஷனும் இருக்கு, எல்லாமே இருக்கு ப்ரோ. சிவா அவரோட ஸ்டைலில் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. என்ன ப்ரோ முக்கியத்துவமாக சொல்ல வராங்க மூவியில்? முக்கியத்துவமாக சொல்ல வராருன்னா அது நீங்கள் படம் பாருங்க ப்ரோ, போயிட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் சொல்லிட்டா மொத்தமாக சொல்கிற வரைக்கும் ஆர்வத்தில். ஓகே ஓகே. அதனால போய் பாருங்க, நல்ல படம் தான், நல்ல கம்பேக். இத்தனை வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு சிவா. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா ஆக்டிங் எப்படின்னா? எல்லாமே சூப்பராக இருந்தது. மியூசிக் இப்போ எஸ்பெஷலி நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. மொத்தமாக த்ரீடியில் எல்லாமே எஃபெக்ட் நல்லா சூப்பராக இருந்தது. ஒருத்தப்பில் இருந்தாலும் சிவா இப்படி எடுப்பார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஆவரேஜாக நினச்சோம். அவருக்கு மேலே நம்பிக்கை வச்சு நல்லாவே பண்ணியிருக்காரு. சிவாவோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து ஜென்ரல் ஆடியன்ஸாக வராங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம் மூவியில். ஒரு ஃபேண்டசி இருக்கும், ஒரு 3D, ஒரு ஃபாரஸ்ட்லாம் கட்ட மாதிரி நல்லா இருக்கும். விஷுவலாக சூப்பராக இருக்கும். பார்த்து ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி இருக்கும் படம் பார்த்து. தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சின்னு சொல்லலாம். இது இந்த முயற்சிக்கே சூர்யாவையும் அந்த டீமையும் பாராட்டணும். அந்த மாதிரி இது வந்து 1000 crore அடிக்க மாட்டோம், அதெல்லாம் பெரிய இது கிடையாது. இந்த முயற்சியை ரொம்ப பாராட்டி ஆகணும். ஓகே, 10 out of 10 out of ஒரு 8.5 கொடுக்கலாம். பயங்கரமாக இருந்தது ப்ரோ. அப்போ படம் எனக்கு 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ஆமாம், 2 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு சூர்யானா. ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் லைக் அவருடைய விட்டு போன பல அந்த டைம்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்ல, அதுக்கெல்லாம் இது ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பேக்காக இருக்கும் போகிறதுனால. ஓகே ஓகே ப்ரோ. ஜென்ரல் ஆடியன்ஸாக ஃபேமிலி ஆடியன்ஸாக வராங்கன்னா அவங்க எப்படி இருக்கும்? இந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிடலாம் அவங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே எப்பவுமே எந்த படத்துக்குமே வச்சுக்காம வர்றது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் பிளாக்ஸாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம், தரமாக இருக்கும். ஓகே. அண்ட் ஆல்சோ லைக் எமோஷன்ஸுமே இருக்குது. சிவா சார் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் கரெக்டாக காட்டியிருக்காரு. எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் மன்னிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் கரெக்டாக நோக்கட்டாக இருக்குது. ஓகே ஓகே. படத்தோட இம்பார்ட்டண்ட்டாக தீமாக என்ன சொல்ல வந்திருக்காங்க? அதான் மன்னிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அண்ட் அந்த பையனுக்கும் சூர்யா சாருக்கும் இருக்கிற அந்த ஈக்குவேஷன் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹோப் அண்ட் ஃபர்கிவ்னஸ் இஸ் அதான் கோர்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. 10 out of 10 out of அதாவது 8 கொடுக்கலாம், 8.5 கொடுக்கலாம். 1.5 வந்துட்டு இன்னமும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்கலாம். அதாவது சிவா சாருக்கு இது வந்துட்டு கண்டிப்பாக அது புது ஜான்ரா. அவர் தொட்டங்காட்டி பயங்கரம், அவருக்கு இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறங்காட்டி ஓகே நல்லா இருக்குது. பட் இன்னமும் இதே இதில் வந்துட்டு கங்குவா 2ல் ப்ராபப்ளி இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கங்குவா 2க்கு வந்துட்டு கடைசியில் வந்து ஒரு எடிட் ஒன்று வரும். கங்குவா 2ன்னு லைக் சூர்யானா இப்படி ஒன்று பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து இட் இஸ் லைக் அப்புறம் சொல்லிட்டாங்க செகண்ட் பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு எடிட் ஒன்று ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரீஸ் பண்ணி ஒரு எடிட் ஒன்று வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். 10 out of 10ன்னு சொன்னால் அது சாதாரண ஆள். நான் காப்பான், நான் சூர்யா ஃபேனு. 10 out of 10 கிடையாது, 10 out of 1000. 10 out of 1000. அதே மாதிரி ப்ளூ சட்டை மாறனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த ஆள் பசிக்கு பழைய சோறு திருடுனா கூட விட்டுருவேன், ருசிக்காக பாயாசம் திருடுறேன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் அண்ணனுக்காக தான் நான் பொறுத்துட்ருக்கோம். தரங்கட்ட ரிவ்யூவுக்கு நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது சொல்லியிருக்காரு. அன்பாக இருக்க சொல்லியிருக்காரு. யார் என்ன செஞ்சாலும் அன்பாக இருக்க சொல்லியிருக்காரு. அந்த அன்பாலே அவர் அடிப்போம், அன்பாலே அவர் அடித்து காலி பண்ணுவோம். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்காதீங்க. ப்ளூ சட்டை மாறனுக்கு வார்னிங். அமரன் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ யாராவது ஒத்துக்க முடியுமா? அமரன் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகேயனை நேரடியாக தாக்கியிருக்காரு ப்ளூ சட்டை மாறன். அந்த ஆள் ரிவ்யூவை யாரும் கேட்காதீங்க. பெரிய படங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கும் ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூவை பார்க்காதீர்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். மெயினாக சொல்கிறது இந்த ரோஹிணி தேட்டர் செலப்ரேஷன் இல்லை. ஏன் இல்லை? எதுக்கு இல்லை? என்ன நினச்சிட்ருக்கீங்க? சூர்யா ஃபேன்ஸ்னால் என்ன சொம்ம நினச்சிங்களா? பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, எதுவுமே கவலைப்பட மாட்டோம். தேட்டர் உள்ளே நாங்கள் இறங்கி வேறு லெவல் பண்ணி வந்திருக்கோம். பார்ட் 2க்கு வெயிட்டிங். நடிப்பின் நாயகன் சூர்யா கம்பேக்.
நடிப்பின் நாயகன் சூர்யா கம்பேக். அவ்வளோதான். 27 வருஷம் வந்த வந்ததுக்கு இன்னைக்கு மொத்தத்தையும் இறக்கியிருக்காப்புல. இது வரும் ஆரம்பம் தான், வெறும் ஆரம்பம் தான். அந்தேரி கிங் ராஜுபாய். அன்னைக்கு நாயகன் வேலுபாய்னா இன்னைக்கு எங்க அண்ணன் ராஜுபாய் தான். சூர்யா ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? சூரியன் ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம், ஆல்வேஸ் டாப் தான். 2 வருஷம் கழிச்சு நான் இருந்திருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருந்து. படமும் நல்லா தான் இருந்தது. ஓகே, ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்தாலும் பெருசாக இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. அப்புறமா இன்னொன்று குறிப்பாக என்னென்னா, இந்த லாஜிக் மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும் ஒரு சிலர் வருவாங்க. அவங்களா லாஜிக்கை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த படத்தில் லாஜிக் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்கள் ஹீரோ இருப்பாங்களே, அவங்க படம் லாஜிக்கெலாம் பார்த்துருவாங்க. அவ்வளோதான். ஓகே, சிஜி ஒர்க்லாம் எப்படி ப்ரோ? அதெல்லாம் நல்லா இருக்கும். 3Dயில் பார்க்க இன்னும் நல்லா இருந்தது. இருந்தாலும் எனக்கு பர்சனலாக நம்ம நிறைய படம் 2Dயில் பார்த்தே பழகிட்டோம். திடீர்னு 3D பார்க்க சொல்ல ஓகே நல்லா இருக்கு. இப்போ தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் இருக்குல்ல மூவியில், மியூசிக்கு குறிப்பாக அந்த ஒரு சீன் சொல்ல முடியாது, ஒரு எலிவேஷன் சாங் ஒன்று போட்டிருப்பாப்புல, அது நல்லா இருந்தது. இது ரிலீஸ் பண்ணாத சாங் ஒரு 2 இருந்தது. அதில் அது சூப்பராக இருந்தது. அந்த சாங் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஓகே ஓகே, 10 out of எனக்கு வந்து பர்சனலாக 8.5. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். 10 கொடுக்கலாம், கொடுத்தா ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சின்ன இது இருக்குது, அது பிரச்சனை. 8.5. ஓகே, ஆயிரமா இதுதான். ஓகே ஓகே. ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம் மூவியில்? நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, 10 out of எத்தனை கொடுப்பீங்க மூவிக்கு? 10க்கு 8 கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ. எப்படி நல்லா கம்மி பண்ணி தான் நம்ம சொல்லுவாங்க. இது மேலே வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொண்டாடலன்னா வேலைக்கு. ஓகே, நீ எத்தனை ப்ரோ கொடுப்ப 10க்கு? புரியல. 10 out of எத்தனை கொடுப்பீங்க மூவிக்கு? மார்க் எத்தனை கொடுப்பீங்க? 10 பங்குவா பார்த்துட்டேன். 3D படம் பார்த்துட்டு 3D கிளாஸ் போட்டு பேசினா தான் மசா இருக்கும். கேள்வி. ஓகே ஓகே. எப்படி இருந்துச்சு? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் இருந்துச்சா மூவியில்? நல்லா சூப்பராக இருந்திருப்பா, வேற லெவலு படம். வந்து சூர்யா வந்து ரொம்ப கத்துறாப்புல. சிங்கம் படத்தில் தலைவன் கத்துனதை பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் கத்துறத காதுக்குள்ளே கேட்குறோம். ஓகே ஓகே. கமர்ஷியலாக பெரிய ஹிட் அடிக்குமா மூவி? கண்டிப்பாக அடிக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்களா சூர்யா மூவியில் இதெல்லாம் இல்லை, இருக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமா? நல்லா தான் இருக்குது. படத்தில் வந்து மன்னிப்பு சாங்கன்னு ஒன்று இருக்குது. அது வந்து விஷுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சா, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சா அப்புறம் மூவி? படம் நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஸ்டுடியோ பச்சை சொன்ன மாதிரி 500 கோடி 1000 கோடி இல்லை 5000 கோடி போயிடும்.